வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் என்எம்எம்எஸ் கிளாஸ். இன்றைக்கி என்எம்எம்எஸ் கிளாஸில் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். எல்லாம் அமைதியாக கேளுங்க. இதில் நீங்கள் பேச வேண்டியது ஒன்றும் இருக்காது, நான் தான் பேச வேண்டியது இருக்கும். ஒரு புது ஸ்க்ரீன் தெரியுதா? புது ஸ்க்ரீன் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஓகே, லெஃப்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. இந்த பக்கம் நடுவால் இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு. அப்புறம் இந்த பக்கம் நேஷ்னல் இன்னோவேஷன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பல படங்கள்லாம் போட்டிருக்கு, சில படங்கள்லாம் போட்டிருக்கு. ஓகே, இப்போது இது என்னன்னு பார்க்கலாம். இது இதை நான் தமிழில் சொல்கிறேன் முதல்ல, அப்புறம் நம்ம இங்கிலீஷில் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். என்னன்னு சொல்கிறேன் இருங்க. இது 6ஆம் வகுப்புலேருந்து, நல்லா கேட்டுங்க எல்லாரும், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா, சயின்ஸ் ஐடியா இருந்தால் அதை நீங்கள் நீட்டாக ஒரு ஒயிட் ஷீட்டில் எழுதி அனுப்பணும். எப்படி யாருக்கு அனுப்பணும்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அனுப்பணும். எப்படி அனுப்பணும்னா கொண்டு போய் உங்கள் ஸ்கூலில் உங்கள் ஹெச்எம் கிட்டேயோ பிரின்சிபல்கிட்டே கொடுத்து, மேடம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு அனுப்பணுன்னா அவங்க அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது சுமார் ஒரு 10 லட்சம் பேரை அனுப்ப சொல்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு 5 பேர் அனுப்பலாம், ஒரு ஸ்கூல்லேருந்து 5 பேர் அனுப்பலாம். அது மாதிரி 10 லட்சம் பேர் வாங்கி அதில் 1 லட்சம் பேருக்கு பரிசு தராங்க. எவ்வளோ ரூபாய் தராங்கன்னா 10,000 ரூபாய் தராங்க. அதில் நம்ம ஐஒய்எம் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் போன வருஷம் 10,000 ரூபாய் வாங்கினதை ஒரு தடவை இதில் குரூப்பில் அனுப்பிச்சா பார்த்தீங்களா? குரூப்பில் பார்த்தீங்களா பார்க்கலையா? ஸ்க்ரீனே தெரியலையா? என்னம்மா நீங்கள் ஸ்க்ரீன் தெரியலன்னா உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ப்ராப்ளம்னு பார்க்கண்ணா. எனவே நான் மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக மறுபடியும் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியலன்னா உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ராப்ளம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? இப்போ தெரியுதா? தெரியலன்னா நான் என்ன பண்ணட்டுமா சொல்லு பாருங்க. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அது ஒரு டிபார்ட்மெண்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இது இங்கிலீஷில் இருக்குது, கவலைப்படாதீங்க. நான் இங்கிலீஷில் படிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் யாரோ ஒருத்தர் இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? யார் இங்கிலீஷில் படிக்க ரெடியாக இருக்கீங்க? படிங்க. இங்கே அபவுட் இன்ஸ்பயர் போட்டுக்கலீங்க, அங்கேருந்து படிங்க. சரி, நானே படிக்கிறேன். அபவுட் இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர்டு ரிசர்ச். அதுதான் அந்த இன்ஸ்பயரோடைய ஒரு விரிவாக்கம். இன்னும் சிம்பிளாக சொன்னால் இனோவேஷன் அப்படின்னா புது கண்டுபிடிப்புகள் அர்த்தம். Innovation in science pursued for inspired research scheme is one of the flagship programs of Department of Science and Technology, Government of India. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் பேர் இன்ஸ்பயர் அப்படின்ற பெயர். அந்த இன்ஸ்பயர் மனாக், ஒரு குழந்தை வராங்க மறுபடியும். அந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னா மில்லியன் மைண்ட்ஸ் ஆகுமெண்டிங் நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் நாலேஜ். மில்லியன் மைண்ட்ஸ்னா மில்லியன் எவ்வளோ? 10 லட்சம். மில்லியன் மைண்ட்ஸ் ஆகுமெண்டிங் நேஷனல் ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் நாலேஜ் being executed by DST with the National Innovation Foundation India NIF, an autonomous body of DST, aims to motivate students in the age group of 10 to 15 years and studying in classes 6 to 10. அப்போது ஒரு மில்லியன் குழந்தைகளுக்கு, அவங்க 6லேருந்து 10 முடிய படிக்கிற குழந்தைகள், அதாவது 10 வயசுலேருந்து 15 வயசு உள்ள குழந்தைகளுக்கு அவங்கள அந்த குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்ஸ்பயர் மனாக். சரி, அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். த அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்கீம் இஸ் டு டார்கெட் 1 million ஒரிஜினல் ஐடியாஸ் ஆர் இன்னோவேஷன்ஸ் rooted in science and societal applications to foster a culture of
கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் திங்கிங் அமங் ஸ்கூல் சில்ட்ரன். அதாவது பள்ளி குழந்தைகள் மத்தியில் புதுசாக திங்க் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி 1,000,000 ஐடியாஸ் தேவைப்படுதாமா. ஒரு 10,00,000 பேர் ஒவ்வொரு ஐடியா கொடுக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி அவங்க அதை உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை ஊக்குவிக்க பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. Under the scheme, schools can nominate 5 best original ideas or innovations of students through this website till 15th September 2024. ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு 5 ஐடியாவை அனுப்பலாம். 5 குழந்தைகளை செலக்ட் பண்ணி 5 ஐடியாவை அனுப்பலாம். எதுக்கு? இந்த இன்ஸ்பயர் மனாக் அந்த அவார்டுக்கு. ஓகே, அதை 15 செப்டம்பர்னு எப்போ? 15 செப்டம்பர் என்றால் எப்போ? இன்னைக்கு என்ன தேதி? 17 சார். 15 செப்டம்பர் போயிடுச்சு. அப்போ 17 சார். போயிடுச்சு. ஆனால் இந்த லாஸ்ட் டேட்டை 15 அக்டோபரா மாத்திட்டாங்க. இப்போ லாஸ்ட் டேட் என்ன பண்ணிட்டாங்க? 15 அக்டோபரா தள்ளி வச்சிருக்காங்க. எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. உங்க இதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி வைங்க எல்லாரும். இந்த லாஸ்ட் டேட்டை 15 செப்டம்பர்லேருந்து 15 அக்டோபராக மாற்றி வச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கீம் என்ன பண்ணுதுன்னு பார்க்குறாங்க. திஸ் ஸ்கீம் இஸ் பீங் ஆப்ரேஷனலைஸ் ஆஸ் பர் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ்: அவேர்னஸ் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் ஸ்கூல் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி த்ரூ ரீஜனல் ஒர்க் ஷாப்ஸ், ஆடியோ விஷுவல் டூல்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். அதாவது உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. ஆடியோ விஷுவல் ஒர்க் ஷாப், அதாவது இந்த லேபு மாதிரிலாம் நடத்துவாங்க. அது டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடத்துவாங்க, ஸ்டேட் லெவலில், ஸ்கூல் லெவல்லையும் நடத்துவாங்க. அடுத்தது ஆர்கனைசிங் இன்டர்னல் ஐடியா காம்படிஷன்ஸ் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் நாமினேஷன்ஸ் ஆஃப் 2 to 3 பெஸ்ட் ஒரிஜினல் ஐடியாஸ் இன் எனி இந்தியன் லாங்குவேஜ். நீங்கள் எதில் வேணும் எழுதலாம். தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம், ஹிந்தியில் எழுதலாம், எப்படி வேணும் எழுதலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஐடியாவை, அது என்ன ஐடியான்னு ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதலாம். அது எப்படி எழுதணும்? பை த ரெஸ்பெக்டிவ் பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் ஆன்லைன் த்ரூ EMIAS, மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பயர் மனாக் ஸ்கீம் போர்ட்டல். அவங்க அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வச்சுருக்குறாங்க, ஒரு போர்ட்டல் வச்சுருக்குறாங்க. அந்த போர்ட்டலுக்குள்ளே அவங்க பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர் அதை அனுப்பணும். பிரின்சிபல் ஹெட்மாஸ்டர்னா உங்ககிட்ட வாங்கி அதை அனுப்பணும். அதுதான் அர்த்தம். த ஸ்கூல் ஷுட் ரெஜிஸ்டர் தெம்செல்ஸ் ஆன் EMIAS போர்ட்டல். அப்போ ஸ்கூல் அந்த EMIASங்கிற அந்த ஒரு இதில் அவங்க போய் அதில் பேர் கொடுக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் டாப் 1 lakh ஐடியாஸ் வித் பொட்டென்ஷியல் டு அட்ரஸ் சொசைட்டல் நீட்ஸ் த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பை NIF. அதுலேருந்து ஒரு 10,00,000 பேர் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 1,00,000 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. யாரோட ஐடியா நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பயர் அவார்ட் ஆஃப் 10,000 rupees, INRனா ருப்பின்னு அர்த்தம். 10,000 into bank accounts of shortlisted students through direct benefit transfer scheme. இந்த நீங்கள் ஐடியா கொடுக்கும்போதே உங்கள் பேங்க் நம்பர்லாம் வாங்கிக்குவாங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த நம்பருக்கும் அதில் நீங்கள் அந்த 1 lakhல செலக்ட் ஆனீங்கன்னா அவருக்கு 10,000 ரூபாய் அனுப்புவாங்க. அப்படி தான் நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இப்போ 11வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டு போன வருஷம் 10வது படித்தார், அவருக்கு 10,000 ரூபாய் கிடச்சிருக்கு. ஓகே, அது மாதிரி நீங்களும் இந்த லாஸ்ட் டேட் இன்னும் 15 அக்டோபர் முடி இருக்குது. அதனால் நீங்களும் இதில் சந்திக்கலாம். இப்போ 6வது 7வது 8வது 9வது இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷமும் பண்ணலாம், அடுத்த வருஷமும் பண்ணலாம். ஆனால் இப்போ 10வது இருக்கிறவங்க உடனே இந்த வருஷம் பண்ணாத உண்டு, அடுத்த வருஷம் 11வது போயிட்டா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் மோஸ்ட்லி எல்லாம் 8வது படிக்கிறவங்க தான் இங்கே இருப்பீங்க இல்லையா? ஓகே. ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன் அண்ட் ப்ராஜெக்ட் காம்படிஷன் by district or state authorities and shortlisting of 10,000 best ideas innovations for state level exhibition and project competitions. அந்த 1,00,000 ஐடியாவிலேருந்து ஒரு 10,000 ஐடியாவை எடுத்து அவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் எக்ஸிபிஷன், அதில் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு போட்டியெல்லாம் நடத்துவாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன் ப்ராஜெக்ட் காம்படிஷன் ஃபார் ஃபர்தர் ஷார்ட்லிஸ்டிங் ஆஃப் டாப் 10,000. அப்போ அந்த 10,000லேருந்து மறுபடியும் ஒரு காம்படிஷன் வச்சு 1000, அதுலேருந்து பெஸ்ட் 1000 எடுப்பாங்க. அப்புறம் ஆர்கனைசேஷன் ஸ்டேட் லெவல் எக்ஸிபிஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் காம்படிஷன் ஃபார் ஃபர்தர் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் டாப் 1000 ஐடியாஸ் ஆர் இன்னோவேஷன்ஸ் ஃபார் த நேஷனல் லெவல் எக்ஸிபிஷனுக்கு அது இருங்க.
அது வந்து அதில் ஒரு 1000 பேர் எடுத்து நேஷனல் லெவல் எக்ஸிபிஷனுக்கு அவங்கள எடுத்துகிட்டு போவாங்க. At this stage, NIF will provide mentoring support to students for development of prototypes in coordination with reputed academic and technology institutions of the country. அந்த டைமில் நீங்கள் 1000 பேரில் ஒரு ஆளாக வந்துட்டீங்கன்னா அந்த உங்களோட ஐடியாவை அதை வந்து அதை செயல்படுத்துறதுக்காக அதுக்கு என்னென்ன செலவாகுமோ அதெல்லாம் ஒரு ஐஐடியிலையோ அல்லது இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு காலேஜிலலாம் போய் அதை டெவலப் பண்ணுவாங்க. Selection of ideas or innovations will be based on novelty, social applicability, environment friendliness, user friendliness. அதான் அது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். Showcasing of 1000 best ideas or innovation at the national level exhibition and shortlisting of 60 innovations. அதுலேருந்து ஒரு 60 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒவ்வொரு இதுலேயும் 1 லட்சம் ஐடியா செலக்ட் பண்ணும்போது 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. 10,000 ஐடியா செலக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு 25,000 என்னமோ தராங்க. அப்புறம் ஒரு இப்போ 1000 செலக்ட் பண்ணும்போது அதிகமாக தராங்க. அப்புறம் 60 செலக்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பணம் தராங்க. அப்புறம் பாருங்கள், consideration of top 6 ideas or innovations by NIF for product or process development and their linkage with other schemes of NIF bar DST and their display at the annual festival of innovation and entrepreneurship போட்டிருக்காங்க. அந்த 60 ஐடியாவை அந்த எக்ஸிபிஷனில் அது காமிப்பாங்கன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது தவிர இதில் என்னென்ன தெரியும்னு பார்க்கலாம். இப்போ புரிஞ்சுதா? நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா? ஹலோ, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் ஐடியா இருந்தால் அதை ஒரு காகிதத்தில் அழகாக எழுதி கொண்டு போய் ஹெட் மாஸ்டரை கொடுத்து இது இந்த டிஎஸ்டிக்கு அனுப்புங்க மேடம் அல்லது சார் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. தெரியவில்லை என்றால் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த இன்ஸ்பயர் மனாக் அப்படின்னு ஒன்று இருக்குது, எங்கள் ஆசிரியர் இந்த ஐஒய்எம்மில் சொன்னார், அதில் சொன்னாருன்னு சொல்லி போய் சொல்லுங்கள். இந்த பாருங்கள், மேலே பாருங்கள், இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் -dst.gov.in அதில் போனால் இதெல்லாம் அவங்களும் பார்க்கலாம். சரியா? அந்த 1 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் தராங்க. அதுலேருந்து மைக் ஆஃப் பண்ணி வைங்க. அதுலேருந்து ஒரு 10,000 பேர் எது ஸ்க்ரீன் தெரியாட்டி பரவாயில்ல, காதில் கேளுங்க. முதல்ல தெரியாட்டி பரவாயில்ல, நான் பேசுறது கேட்குதா? ஸ்க்ரீன் தெரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்க எல்லாம் தெரியும், உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணட்டும்? என்னப்பா? எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்களுக்கு மட்டும் தெரியலன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்கிரீன் தெரியல சார். அதான் தெரியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறேன். ஸ்க்ரீன் தெரியலன்னா நீங்கள் மறுபடியும் வெளியே போயிட்டு உள்ளே வாங்க, அப்போ அது தெரிஞ்சாலும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுது, உனக்கு மட்டும் தெரியலன்னா அப்போ யாருக்கிட்ட ப்ராப்ளம்? உங்ககிட்ட ப்ராப்ளமா என்கிட்ட ப்ராப்ளமா? அப்போ உங்ககிட்ட தான் ப்ராப்ளம், உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ப்ராப்ளம், உங்கள் மொபைல் ஃபோன் தான் ப்ராப்ளம். அது என்னென்னு வெளியே ஒரு தடவை இந்த லிங்க்லேருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் லிங்க்கில் வாங்க, அப்போ தெரிஞ்சாலும் தெரியும். ஸோ தெரியாதவங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருங்க. நான் பேசுகிறத காது கொடுத்து நல்லா கேளுங்க. ஸோ அந்த 1 லட்சம் ஐடியாவுக்கு 10,000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டேன். நம்ம மாணவரே ஒருத்தர் போன வருஷம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டேன். அது உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏன் பேசுகிறீங்க? பேச வேண்டாம்னு சொன்னால் பேசுகிறீங்க, நான் என்ன பண்ணட்டும் உங்களை? நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசக்கூடாது. ஸ்க்ரீன் தெரியாட்டி அமைதியாக இருங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் பேசுகிறத மட்டும் கேட்டுகிட்டே இருங்க, அது போதும். ஸ்க்ரீன் தெரியாட்டியும் பரவாயில்ல. சரியா? பாருங்கள், அந்த 10,000 ரூபாய் சார் நீங்கள் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன். நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன். ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? எஸ் சார். எஸ் சார். அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணட்டும்? எஸ் சார். சரி, ஸ்க்ரீன் தெரியாட்டி பரவாயில்ல. ஓகே, சரி. இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் சேரும்னு விரும்பினால், சும்மா விரும்பினா பத்தாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சயின்ஸ் ஐடியா எனக்கு இருக்குது சார், அதனால் நான் சேர விரும்புகிறேன், அப்படி சயின்ஸ் ஐடியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேரணும். அந்த சயின்ஸ் ஐடியாவை ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு போய்
காகிதம் எழுதி கொண்டு போய் உங்கள் டீச்சர்கிட்ட காமிங்க. முதல்ல கிளாஸ் டீச்சர்கிட்ட காமிச்சு அவங்க அதை ஹெட்மிஸ்டர் கொண்டு போய் அதை நல்லா திருத்தியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்து இது பண்ணுங்கள். சப்போஸ் அதில் நீங்கள் எழுதி நான் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்து அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் சொல்கிறேன். சரியா? இது ஒன்று. அப்போது இதை நீங்கள் 15 அக்டோபர் முடிய டைம் இருக்குது. அதில் நீங்கள் போய் நீங்கள் பண்ணலாம். இது எல்லாரும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கு சயின்ஸ் ஐடியா ஏதோ இருக்கோ அவங்க பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதில் இன்னும் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் இருங்க. இப்போ நல்லா தெரியுதா? ஸ்க்ரீன் இப்போ பெருசாக தெரியுதா? நான் பேசுறது கேட்குதாம்மா? ஹலோ, நான் பேசுறது கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? நான் பேசுறது கேட்குதான்றேன். நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறேன். ஓ, நான் பேசுறது கேட்குதா? மைக் ஆஃப் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன் நான், பாருங்க. சரி. இப்போ இந்த ஸ்கிரீன் பெருசா தெரியுதா? நோ சார். ஓ வெயிட். ஸ்கிரீன் தெரியலையா? இருங்க. ஷேர் பண்ணல, ஸ்கிரீன் ஷேர் பண்ணல. வெயிட் பண்ணுங்க. இப்போ இருங்க. இப்ப தெரியுதா? பெருசா தெரியுதா? போதும். இன்ஸ்பயர் அவார்ட்ஸ், இன்னோவேஷன் இன் சயின்ஸ் பர்சியூட் ஃபார் இன்ஸ்பயர்ட் ரிசர்ச் அப்படின்னு, அதுக்கு தான் இன்ஸ்பயர்னு பேர். அடுத்தது மனாக் என்ன? மில்லியன் மைண்ட்ஸ் ஆகுமெண்டிங் நேஷனல் ஆஸ்பிரேஷன் அண்ட் நாலேஜ் அப்படின்னு பேர். பாருங்கள், இன்ஸ்பயர் ஸ்கீம் அப்படின்னா, the scheme was launched by Honorable Prime Minister on 13th December 2008. 2008 லான்ச் பண்ணிட்டாங்க இதை. Department of Science and Technology, Government of India has been running the Inspire Award scheme since 2009 to 10. 14 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. Scheme covers students in the age group of 10 to 32 years in 5 different components. Students 10 வயசுலேருந்து 32 வயசு படியே கவர் ஆகுது. பாருங்கள், இன்ஸ்பயர் 6லேருந்து 10 வரல இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? இன்ஸ்பயர் அவார்டு. கிளாஸ் 6 to 10, 10 to 15 இயர்ஸ். இதுதான் நம்ம இப்போ பேசினோம் இத்தனை நேரம். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் இன்டர்ன்ஷிப் பண்ணு 16லேருந்து 17 வயசு உள்ளவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு என்ன கொடுக்குறாங்க? 17லேருந்து 22 முடிய. அப்புறம் இன்ஸ்பயர் ஃபெல்லோஷிப்புங்கிறது பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு. அப்புறம் வாத்தியர்களுக்கும் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். 27-32 இன்ஸ்பயர் ஃபேக்கல்ட்டினா வாத்தியர்களுக்கும் சில பரிசுகள் கொடுக்கிறார்கள். சரி, இன்ஸ்பயர் அவார்டு மனாக் நமக்கு வேண்டியது என்னன்னு பார்க்கலாம். an initiative to foster a culture of innovation and creative thinking among school students to address the societal need through science and technology. அதாவது சொசைட்டியில் உள்ள சில ப்ராப்ளத்துக்கு ஒரு சயின்ஸ் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் இது. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வீடுகளில் கொசு இருக்குது. கொசு அது நைட் கடித்தா நம்ம தூக்கம் வர மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காமா? இந்த ஆல் அவுட்டு அதையும் அது மாதிரி புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி அப்ஜெக்டிவ், அதனுடைய நோக்கம் என்னென்னா, அட்ராக்ட் டேலண்ட், ஹேவ் தெம் எக்ஸ்போஸ் டு சயின்ஸ் அட் அன் ஏர்லி ஏஜ் ஆஃப் 10 to 15 இயர்ஸ். 6லேருந்து 10வது படிக்கக்கூடிய சயின்ஸை பற்றி கொஞ்சம் தெரிய வச்சால் குழந்தைகள் வித்தியாசமாக திங்க் பண்ணுவாங்க. குழந்தைகள் தான் வித்தியாசமாக புதுசாக திங்க் பண்ணுவாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட அந்த ஐடியாவை உங்கள்கிட்ட ஐடியாவை நம்ம இன்வைட் பண்ணலாங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுது.
ஓகே, 6லேருந்து 10 வரலாம். டார்கெட்டிங் 1 மில்லியன் ஒரிஜினல் டெக்னாலஜிக்கல் ஐடியாஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். 10 லட்சம், 1 மில்லியன்னா 10 லட்சம், 10 லட்சம் ஐடியாஸை அந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணுறாங்க. அப்புறம் இன்ஸ்பயர் அவார்ட் மனாக் அலைன்ஸ் வித் த ஆக்ஷன் பிளான் ஃபார் ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் லான்ச் பை ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அதாவது ஸ்டார்ட் அப் என்பது புதுசாக கம்பெனிகளை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஐடியா. அந்த ஐடியாவுக்கு இந்த இன்ஸ்பயர் அவார்டு ஐடியா வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்களா, 10 லட்சம் பேர் ஐடியா வருது. அதுலேருந்து 1 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க. சப்போர்ட் ₹10,000 டு ஈச் ஸ்டூடெண்ட். அந்த 1 லட்சம் பேரில் ஒரு எக்ஸிபிஷன் நடத்தி, அதில் ஒரு காம்படிஷன் நடத்தி, அதுலேருந்து ஒரு 10,000 பேருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அந்த 10,000 பேருக்கு காம்படிஷன் எல்லாம் நடத்தி ஒரு 1000 பேருக்கு மறுபடியும் பரிசு கொடுக்குறாங்க. அந்த 1000 பேருக்கு மறுபடியும் ப்ராஜெக்ட் அதெல்லாம் காம்படிஷன் நடத்தி ஒரு 60 பேருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. 60 பேர்லேருந்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கெப்பாசிட்டி பில்டிங் இதெல்லாம் ஓகே கட்டிடு. ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் 1000 ஐடியாஸ் பை நேஷ்னல் இது. டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்பயர் அவார்ட் ஆஃப் INR 10,000 இன்ட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் த்ரூ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம். நேராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே அந்த பணம் வந்துடும், யார் கைக்கும் போகாது. அச்சா, அதுலேருந்து 1000 ஐடியாஸ் இதெல்லாம் நம்ம சொன்னதே தான், சொன்னதே தான் சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த குழந்தைகள் இதுவரையிலும் நம்ம பண்ணதில் 2019 சில ஐடியாஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். அந்த ஐடியா நீங்கள் ஐடியா கொடுத்தா போதும், அந்த மாதிரியெல்லாம் இப்போ மெஷினரியெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் ஐடியா வந்து உங்களுதாக இருக்கும். மென்டர்ஷிப் ஒர்க் ஷாப் பிஃபோர் NLEPC 2019. இதெல்லாம் பாருங்கள், பார்த்தா தெரியும். டாப் 3 அவார்டிஸ் யார் தெரியுமா? அந்த வருஷம் 2019 முதல் 3 மாணவர்கள் யார்? அதாவது அந்த 60லேருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்பயர் அவார்டி 1 யாருன்னா சுலோச்சனா கொக்கோடியா அப்படிங்கிறவர். அந்த பொண்ணு சின்ச்வாடா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்திலேருந்து மத்திய பிரதேசில் இருந்து அது வந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்கு, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாய்லெட் க்ளீனிங் மெஷின் அந்த ஐடியா கொடுத்துருக்கு. டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் ஆட்டோமேட்டிக்காக அதே க்ளீன் பண்ணிவிடுவாம்மா. அந்த ஐடியாவை அது கொடுத்துருக்கு. அதனோட படம் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். என்னடா இது, இதுதான் அந்த படம். அந்த பொண்ணு ஐடியா கொடுத்தது. அந்த ஐடியா வச்சு அவங்க எல்லாம் அதை தயார் பண்ணியிருக்காங்க. இதை தயார் பண்ணுறது அந்த பொண்ணு ஐடியா கொடுக்கும், பண்ணுறதுக்குன்னு சில கம்பெனிகளில் போய் பண்ணுவாங்க. அதுதான் அடுத்த ஐடியா பார். அவார்டி 2 யார்? இவர் சயன் அக்தர் ஷைக் அப்படிங்கிறார். இவர் எங்கே அந்தமானில் இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிளாஸ்டிக் கேப் ஓப்பனர் ஆஃப் LPG சிலிண்டர். LPG சிலிண்டரோட அந்த வருது இல்லையா, அந்த கேப்பை ஓப்பன் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டிப்பாங்க, அது பிடிச்சி இழுப்பீங்க, அது வரும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு இதை இப்படி பண்ணால் அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு இது. 3வது ஆள் அந்த வருஷம் மாரிப்பள்ளி அபிஷேக். இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து ராஜண்ணா டிஸ்ட்ரிக்ட், தெலுங்கானா, ஆந்திரா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பேடி ஃபில்லிங் மெஷின்னு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிருக்கிறார். அதுதான் அந்த படம் தான் இது. ஓகே, அப்புறம் ஏதோ ஒரு 25,000 கொடுத்ததுக்கான ஒரு காமிக்கிறாங்க. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் உங்களை பாராட்டுவாங்க. பாருங்கள், அந்த குழந்தைகள் வந்து அவங்க என்ன ஐடியா இருக்குங்கிற பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அச்சா, இதெல்லாம் படங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் அந்த ஐடியாவை இனி எல்லாம் எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் 1 மாதம் இருக்குது. சரியாக 1 மாதம், 15ஆம் தேதி 15 அக்டோபர் முடிய 1 மாதத்தை விட இன்னொரு 3 நாள் கம்மி, ஒரு 25-26 நாள் இருக்குது. அதை எழுதி அதை நீங்கள் அது என்ன ஐடியான்னு இருக்கிறவங்க அதை கொஞ்சம் நீட்டாக தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எழுதி கொண்டு போய் உங்கள் டீச்சர்ஸ் கொடுத்து, நீங்களே ஒரு தடவைக்கு 4 தடவை எழுதி பர்ஃபெக்டாக நல்லா இருக்கிற மாதிரி பண்ணிக்கங்க. அப்புறம் கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் அனுப்புங்க மேடம் சொல்லலாம். இதில் சில கேள்விகள் இருக்கும் பாருங்கள். ப்ரொமோட் ரிசர்ச் அப்ஜெக்டிவ். இதனுடைய நோக்கம் என்னென்னா இந்த ரிசர்ச் இன்னோவேஷன் புதிய கண்டுபிடிப்பு. ஹலோ சொல்லுங்கள். கிளாஸ் எத்தனை மணி சார் முடியும்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. 6லேருந்து 7:30 முடிய கிளாஸு. அதுக்கு 7:30 மணி இப்போ 7:15 அந்த மாதிரி முடியும். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதுக்கெல்லாம் நீங்கள் என்னை ஸ்டாப் பண்ணி கேட்கணுமா?
ப்ரமோட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அமங்ஸ்ட் யங் ஸ்டூடெண்ட்ஸ். குழந்தைகள் மத்தியில் அந்த ரிசர்ச், அந்த ஆராய்ச்சியை, ஒரு உணர்வை தூண்டுவதற்காக இது பண்ணுற விஷயம். யார் பண்ணுறாங்க? 6லேருந்து 10 வயசு முடிய இல்லை கிளாஸ் படிக்கிறவங்க, அதாவது 10லேருந்து 15 வயசு உள்ளவங்க. யாரெல்லாம் பண்ணலாம்? எல்லா ஸ்கூலுமே, இந்தியாவுக்கு அத்தனை ஸ்கூலும், ப்ரைவேட் ஸ்கூலு, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ஒரு 10 லட்சம் என்ட்ரி வேணுங்கிறாங்க. ஒரு ஸ்கூலுக்கு 5 என்ட்ரி கொடுக்கலாம். 1 லட்சம் குழந்தைகளுக்கு அவார்டு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 10,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 1000 அதெல்லாம் நம்ம சொன்னோம், அதெல்லாம் முதல்ல போனது அதுக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னா, க்ரைட்டீரியன் எப்படின்னா, அந்த ஐடியா வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் ஒரு ஜட்ஜஸ் இருப்பாங்க, நேஷ்னல் லெவலில் ஜட்ஜஸ் இருப்பாங்க, அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் மென்டரிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்கு உண்டான அந்த டேட்டு பாருங்கள், எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ டேட் பாருங்கள், இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 15 செப்டம்பர்னு போட்டாங்க. இதை வந்து 15 அக்டோபராக மாற்றிட்டாங்க. அப்புறம் மென்டர்ஷிப் ஒர்க் ஷாப் அண்ட் சேங்ஷன் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ப்ரோட்டோடைப் டெவலப்மெண்ட் இது வந்து 1 நவம்பர் நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் போட்ட டேட்டு விட தள்ளி போடலாம். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. அது நீங்கள் அந்த இதுலேயே, அந்த அப்ளிகேஷன்லேயே என்ன இருக்கும்? அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்கணும். செலக்ட் ஆனீங்கன்னா அதில் பணம் வரும். ஓகே, 10,000 ரூபாய் வரும் எடுத்துடனே. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலில் போகும்போது அப்போ மேலும் மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இதெல்லாம் இதுதான் தேங்க்யூ அப்படின்னு போட்டாங்க. இது நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை நீங்கள் பண்ண முடியாது, உங்கள் ஸ்கூல் வழியாக தான் அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கூல்காரங்களை போய் நீங்கள் கேட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கணும். சார், நீங்கள் எங்களுக்காக அப்ளை பண்ணுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு நீங்கள் முதல்ல ஐடியாவை எழுதி பேப்பரில் எழுதி, அது எப்படி ஐடியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சாக்லேட் பண்ணுறோம் இல்லையா, சாக்லேட்டுக்குள்ளே இது போட்டு, எதை போட்டு, இந்த பாவக்காயோடைய அந்த விதையோட பவுடர் போட்டு சாக்லேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் அதை எழுதி அனுப்பிச்சிருக்கிறார். எழுதி அனுப்ப போகிறார். ஆக்சுவலாக இன்னும் அனுப்பலை, போகிறார். இந்த மாதிரி ஐடியா என்ன வேணும் இருக்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அது எழுதுங்க. அது உங்கள் ஐடியா இருக்கும். நீங்கள் ஏதோ போய் கூகுளில் டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்புறம் ஒன்றும் சக்ஸஸ் ஆகாது. உங்களுக்கு ஏதாவது புதுசு ஐடியா இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். எல்லோரும் இதில் கலந்துக்கோணுங்கிற கட்டாயம் கிடையாது. பட் ஐடியா இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். சரியா? புரிஞ்சுதா? இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ கேளுங்க. ஒவ்வொருத்தராக கேட்கணும். ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கணும். முதல் டவுட் ஒருத்தருக்கு வந்துருச்சு. எப்போ கிளாஸ் முடியும்? 7:15க்கு முடியும். டவுட் முதல் கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்தது யாருக்காவது ஒரு இது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குதா உங்களுக்கு? இப்போ இருந்தால் இப்போ என்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் போய் உங்கள் வீட்டில் அதை எழுதி ஒரு பக்கமாக 2 பக்கமாக எழுதி பாருங்கள். அந்த ஐடியா இருந்தால் அப்படி பண்ணுங்கள். சரியா? ஓகே. ஸோ இதுதான் இன்ஸ்பயர் மனாக் என்பது யூசர் மேனுவல் ஃபார் ஸ்கூல்ஸ். அந்த ஸ்கூல்காரங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க ஒரு இதெல்லாம் ஸ்கூல்காரங்க படிக்கணும். படித்து அவங்க அதில் போய் அது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். இதை ஃபுல்லாக படித்தா அவங்களுக்கு தெரியும். அவங்க இந்த மாதிரி எல்லாம் வரும். அவங்க எப்படி அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூல்காரங்க தெரியலன்னா நீங்கள் இன்ஸ்பயர் மனாக் பாருங்கள். இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் -dst.gov.in அப்படின்னு போய் போட்டு பாடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டு பார்ப்பாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. வேறு என்ன உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இந்த இன்ஸ்பயர் மனாக்கு பற்றி ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்குறேன். சார், இதை எழுதி கிளாஸ் டீச்சர்ட்ட கொடுக்கணுமா இல்ல ஹெச்எம்? ஆக்சுவலாக ஹெச்எம் கிட்ட முதல்ல கிளாஸ் டீச்சர் கொடுத்து ஹெச்எம் கிட்ட கொடுத்து சொல்லுங்க. ஹலோ, ஓகே சார். முதல்ல எழுதி கிளாஸ் கொடுத்து இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சில ஸ்கூலில் தெரியும், சில ஸ்கூலில் தெரியாது. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், இன்ஸ்பயர் மனாக் அவார்டு இருக்குது மிஸ். அதில் எங்கள் இவர் ஆன்லைன் கிளாஸ் IOMல சொன்னாங்க, இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படியில் சொன்னாங்க. அதனால் நான் எழுதிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். அவங்க தெரிலன்னா அது அவங்க போய் பார்த்துக்குவாங்க. கூகுளில் பாருங்கள், மிஸ் இருக்குது, நம்ம ஒரு ஸ்கூலுக்கு 5 பேர் அனுப்பலாமாம்மா, நீங்கள் என்னோடது அனுப்புங்க மிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மிஸ் வந்து ஹெட்மிஸ்டர்ஸ்கிட்ட போய் மிஸ் இதை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அனுப்பிச்சிடுவாங்க. சரியா? ஓகே. வேறு என்ன டவுட்டு? அந்த எழுதும்போது அது எப்படி எழுதுது, எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு எழுத தெரிலன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ஒரு ரஃப்பாக போட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. என்னுடைய தனிப்பட்ட டைரக்ட் எனக்கு அனுப்புங்க. அதை நான் பார்த்துட்டு அதுக்கு சில கரெக்ட் பண்ணி அனுப்புகிறேன். சரியா?
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஓகே சார். அது மாதிரி. யார் உங்கள் பேர் இந்த ஓகே சொன்னது யார் பேர்? சோபனா சார். சோபனா. ஓகே, வெரி குட். வேறு ஏதாவது டவுட் இருக்கா குழந்தைகளுக்கு? வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க மேலே பாருங்கள். இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் -dst.gov.in எல்லாம் எழுதிக்குங்க ஒரு நோட் புக்கில். இன்ஸ்பயர் அவார்ட்ஸ் -dst.gov.in அப்படின்னு எழுதிக்குங்க. உங்கள் மிஸ்ஸுக்கு போய் சொல்லலாம். இப்போ நானே அதனால தான் இதை உங்கள் வெப்சைட்லேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ இதே மாதிரி தான் அங்கே உங்கள் மிஸ் ஓப்பன் பண்ணால் வருமா வராதா? உங்கள் மிஸ்ஸு இப்படி ஓப்பன் பண்ணால் வருமா வராதான்னு கேட்குறேன். வரோம் சார். வரும் சார். அது அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க எல்லாம். ஒன்ஸ் வந்துச்சுன்னா அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஓகே, வேறு என்ன டவுட் இருக்கா? வேறு எந்த டவுட் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கிளாஸ் உங்களுக்கு காலாண்டு ஆரம்பிக்குது, அதாவது குவார்ட்டர்லி ஆரம்பிக்குது நாளானிக்கு இருந்து. அதனால் கிளாஸ் இந்த வாரம் எந்த நாளும் கிடையாது, அடுத்த வாரமும் கிடையாது. உங்கள் குவார்ட்டர்லியெல்லாம் முடிஞ்சு 27 முடியுதா? குவார்ட்டர்லி எப்போ முடியுது? 28ஆம் தேதி நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகே, எல்லாம் போய் சந்தோஷமா இந்த இக்னைட் யங் மைண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் மறந்துட்டு கிளாஸ் எல்லாம் படித்து நல்ல முறையாக காலாண்டு எழுதிட்டு வாங்க. சரியா? ஓகே ஓகே சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். Thank you.